அழைத்திடும் இறைவன் குரலினை கேட்டு ஆனந்தமுடனே சென்றிடுவோம். இறைவனின் பணியினில் இணைந்திட அனைவரும் வருவோம் வருவோம். பரிவுள்ள இறைவனின் பாதத்தில் அனைவரும் பணிவோம் பணிவோம். தேவன் அழைக்கின்றார், நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்றார். மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். குருகுலமே வருக, குருகுலமே வருக. திருப்பலி செலுத்திட வருகவென்றழைத்தோம். குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. பலியினில் பங்கேற்க வருகவென்றழைத்தோம். இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. அழைக்கின்றார், நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்றார். நம் தேவன் அழைக்கின்றார், நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்றார். வளமோடு நாமும் வாழ்ந்திடவே, நலம் பெற்று நாளும் உயர்ந்திடவே. வளமோடு நாமும் வாழ்ந்திடவே, நலம் பெற்று நாளும் உயர்ந்திடவே. வளமான வாழ்வும் நிறைவான மகிழ்வும் வரமாக தரவே அன்போடு அழைக்கும் இறைவனின் பணியினில் இணைந்திட அனைவரும் வருவோம் வருவோம். பரிவுள்ள இறைவனின் பாதத்தில் அனைவரும் பணிவோம் பணிவோம். அழைத்திடும் இறைவன் குரலினை கேட்டு, அழைத்திடும் இறைவன் குரலினை கேட்டு ஆனந்தமுடனே சென்றிடுவோம். இறைவனின் பணியினில் இணைந்திட அனைவரும் வருவோம் வருவோம். பரிவுள்ள இறைவனின் பாதத்தில் அனைவரும் பணிவோம் பணிவோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும்
கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. முன்னுரை. இரவு பகலாக ஓய்வின்றி உறக்கமின்றி குடும்ப நலனுக்கு அயராது உழைத்து தற்போது இறைபாதம் குழுமியிருக்கும் அன்பு சகோதரமே, 5ஆம் நாள் நவநாளிலே கிறிஸ்துவின் சுவடுகளில் பயணித்த நம் புனிதர் சவேரியார் என்ற மைய கருத்தின் அடிப்படையில் சிந்தித்து கிறிஸ்துவின் சுவடுகளில் பயணிக்க இறையருள் வேண்டி வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் எங்கள் குடும்பங்கள் சார்பாக வரவேற்கிறோம். தூய சவேரியாரின் பயணமெல்லாம் கிறிஸ்துவ கொள்கையின்படி கிறிஸ்துவை அறிவிப்பதில்தான் இருந்தது. தூய சவேரியாரிடம் முகமதியன் ஒருவன் மசூதியை குறித்து பேசும்போது கூட அங்கு உங்கள் ஜெபமும் வேதமும் கடவுளுக்கு பிரியமானவை அல்ல, நபியின் கொள்கைகளில் சிலவற்றின் தவறுகளை சுட்டிக்காட்டி கிறிஸ்துவை அறிவிக்கிறார். உனக்கு கர்த்தாவான சர்வேஸ்வரன் நானே, என்னை தவிர உனக்கு வேறு சர்வேஸ்வரன் இல்லாமல் போவதாக என்று 10 கட்டளையின் முதல் கட்டளையை முழுமையாக பலரையும் மனந்திரும்பினார். கிறிஸ்துதான் உண்மையான தெய்வம் என்பதை வாழ்க்கையின் மூலமும் போதனையின் மூலமும் நிரூபித்தார். தொலைந்து போன ஆடுகளை தேடி மீட்கவே மானிட மகன் வந்துள்ளார் என்றார் இயேசு. உண்மையை எடுத்துரைப்பதே எனது பணி, இதற்காக உலகிற்கு வந்தேன் என்ற இயேசுவின் சுவடுகளை பின்பற்றி அதன்படி வந்தவர் நம் சவேரியார். ஆயனில்லா ஆடுகளைப் போல் இருந்த மக்களிடமே சென்றார் நம் புனிதர். இத்தகைய புனிதரை பாதுகாவலராக கொண்டுள்ள நாம் யாருடைய சுவடுகளை பின்பற்றுகிறோம்? சிந்திப்போம். வாரந்தோறும் நவநாள் சிறப்பிக்கிறோம், இறை ஆன்மீக காரியங்கள் செய்கிறோம். நாம் செல்லும் பாதை யாரை மையமாக கொண்டு இருக்கிறது? நமது வாழ்வும் பயணமும் இயேசுவின் வழியில் சென்ற நம் புனிதரின் பாதையில் செல்ல தொடர்ந்து ஜெபிப்போம். இறையருள் வேண்டி இறையாசிர் பெறுவோம் இத்தியாக பலியில் வழியாக. இயேசுவில் அன்பார்ந்த இறை சமூகமே, இன்று இந்த 5ஆம் நாள் திருப்பலியை நமக்காக தலைமையேற்று சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய அருள் தந்தையர்கள், அருள் பணி ஜே ஜாஸ்பர் கரிசல்பட்டியின் பங்கு தந்தையாக இருந்து சிறந்த முறையில் இறைப்பணி ஆற்றி வருகின்றவர். அருள் பணி எஸ் டோமினிக் சேவியர் நமது பங்கில் உதவி பங்கு தந்தையாக இருந்து இன்று நத்தம் பங்கு தந்தையாக கல்வி பணியையும் இறைப்பணியையும் செய்து கொண்டிருப்பவர். அருள் பணி ஜே ஜாஸ் ஸ்டீவன் நமது பங்கின் உதவு பங்கு தந்தையாக இருந்து காமலாபுரம் பங்கில் இறைப்பணியையும் சமூக பணியையும் கல்வி பணியையும் ஆற்றுகின்றார். இன்றைய நாளில் நமக்கான மறையுரை கருத்தாக கிறிஸ்துவின் சுவடுகளில் பயணித்த நம் புனிதர் சவேரியார் என்ற மறையுரை கருத்துக்களையும் நமக்கு இந்த திருப்பலியின் வழியாக வழங்குகின்றார்கள். புனித சக்திமிகு சவேரியாரின் வழியாக நமக்கு இறை ஆசிரையும் இறை அருளையும் பெற்றுத்தர நமக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற அன்பு குருக்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நாளில் அவர்களுடைய பணி இறை பணியும் கல்வி பணியும் அவர்கள் செய்கின்ற எல்லா விதமான பணிகளையும் கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் அவர்களுடைய பங்கு தலங்களை கடவுள் ஆசீர்வதிக்கவும் வேண்டி ஒப்பு கொடுத்து வைப்போம். இன்றைய நாளில் சிறப்பாக இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற திரு இருதய சபை அருள் சகோதரிகள் மற்றும் திரு இருதய மாணவ விடுதியின் மாணவிகள், இவர்களுடைய உடல் உள்ள ஆன்மநலத்திற்காகவும் இவர்கள் செய்கின்ற கல்வி பணியை கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் மருத்துவ பணியை ஆசீர்வதிக்கும்படியாகவும் சபையினுடைய வளர்ச்சிக்காகவும் வேண்டி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அதே போல வெள்ளம்பட்டியார் குடும்பத்தினர், ஆக்கோட்டையார் குடும்பத்தினர், மொச்சை வீடு குடும்பத்தினர், வெள்ளோட்டார் குடும்பத்தினர், அம்மாப்பட்டியார் குடும்பத்தினர், நத்தம் குடும்பத்தினர்
இவர்களுடைய குடும்பத்திற்கு தொடர்ந்து இறை ஆசீர்வாதம் கிடைக்கவும், குடும்பத்திலே ஒற்றுமை, சமாதானம், அன்பு, மகிழ்ச்சி நிலவும்படியாகவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும், செய்கின்ற தொழிலை, விவசாயத்தை கடவுள் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தவும், படிக்கின்ற குழந்தைகளுக்கு தேவையான கல்வி அறிவையும் இறை ஞானத்தையும் தெய்வ பயத்தையும் தந்து கடவுள் வழி நடத்தும்படியாகவும், குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நிறைவான உடல் உள்ள ஆன்ம நலம் கிடைக்கவும், ஆடு மாடுகள் விவசாயம் செழிக்கவும், விரக்தியடையவும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தடைகளாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு அவற்றிற்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானொலிதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மளே வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்வனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை
புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினைகள் வழியாக எங்கள் நாட்டின் எண்ணற்ற மக்களை உம்மால் ஏத்து கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதே ஆர்வத்தால் பற்றி எறியவும் புனித திரு அவைத்த மக்கள் பெருகி வளர்வதை கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பாபிலோன் மாநகரே, நீ வீசி எறியப்படுவாய். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 18. இறை திருவாசத்தினார். வீழ்ந்தது வீழ்ந்தது பாபிலோன் மாநகர். அவள் பேய்களின் உறைவிடமாக, அனைத்து தீய ஆவிகளின் பதுக்கிடமாக, தூய்மையற்ற பறவைகளின் அனைத்தின் புகலிடமாக, தூய்மையற்ற வெறுக்கத்தக்க விலங்குகளின் இருப்பிடமாக மாறிவிட்டாள். பின்னர் வலிமை வாய்ந்த ஒரு வானதூதர் பெரிய எந்திரக்கல் போன்ற ஒரு கல்லை தூக்கி கடலில் எறிந்து பின்வருமாறு கூறினார். பாபிலோன் மாநகரே, நீ இவ்வாறு வீசி எறியப்படுவாய். நீ இருந்த இடம் தெரியாமல் அழிந்து விடுவாய். யாழை மீட்டுவோர், பாடகர், குழல் ஊதுவோர், எக்காலம் முழங்குவோர் ஆகியோர் எழுப்பும் இசை இனி உன் நடுவே எழவே எழாது. தொழில் செய்யும் கைவினைஞர் அனைவரும் இனி உன் நடுவே குடியிருக்கவே மாட்டார்கள். எந்திரக்கல் எழுப்பும் ஒளி இனி உன் நடுவே எழவே எழாது. விளக்கின் ஒளி இனி உன்னகத்தோடு ஒளிரவே ஒளிராது. மணமகளின் மங்கள ஒளி இனி உன்னகத்தே எழவே எழாது. ஏனெனில் உன் வணிகர்கள் மண்ணுலகில் பெருங்குடி மக்களாய் விளங்கினார்கள். உன் பில்லி சூனியம் எல்லாம் நாடுகளையும் ஏமாற்றி விட்டது. இதன் பின் பெருந்திரளான மக்களின் கூச்சல் போன்ற ஒளி விண்ணகத்தில் எழ கேட்டேன். அது பின்வருமாறு முழங்கியது: அல்லேலூயா, மீட்பு மாட்சியும் வல்லமையும் நம் கடவுளுக்கே உரியன. ஏனெனில் அவருடைய தீர்ப்புகள் உண்மை உள்ளவை, நீதியானவை. தன் பரத்தமையால் மண்ணுலகை அழிவுக்குட்படுத்திய பேர் போன அந்த விளை மகளுக்கு அவர் தீர்ப்பு வழங்கினார். தம் பணியாளர்களை கொன்றதற்காக அவளை பழிவாங்கினார். மீண்டும் அந்த மக்கள் அல்லேலூயா, அந்த நகர் நடுவிலிருந்து புகை என்றென்றும் மேலே எழுந்த வண்ணம் உள்ளது என்றார்கள். அந்த வானதூதர் என்னிடம், ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் என எழுது என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி
பேசி என்னை தேற்றவே பிங்கு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீர்தானையா செய்யாத நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா பொன்னன்பு சாரலில் நனைந்தானை போதும் இன்னல்கள் நீங்கிடுமே உன் சுவாச காற்றில் கலந்தானை போதும் விண்வாசல் அடைந்திடுவே நான் இன்றும் உன் சாயல்தானே என் கோயில் குடிகொள்ள நீவா உன் சாயல்தானே உன் கோயில் குடிகொள்ள நீவா தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா செய்யாத நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா ஒளிரும் விண்மீன்களைப் போல் நீங்கள் இவ்வுலகில் ஒளிர்வீர்கள். ஏனெனில் நீங்கள் அனைவரும் உழைத்து வாழ்வின் வார்த்தையை அழிக்கிறீர்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16 இறை வசனங்கள் 15 18 முடிய. இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றோரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர். கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது
கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த தெய்வீக திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? குட்டீஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களாயா? உங்களுடைய முன்னாள் உதவி பங்கு தந்தையர்கள் வந்திருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, அப்படித்தானேயா? உங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அருள்பணி டொமினிக் சேவியர், அருள்பணி ஜார்ஜ் ஸ்டீவன் அவர்கள், அவளை பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சீக்கிரம் முடிச்சிருங்க ஃபாதர், முடிச்சுட்டு உங்கள்கிட்ட ரொம்ப நேரம் பேசணுன்ட்டு ரொம்ப ஆவலாக இருப்பீங்க. சீக்கிரம் முடிச்சிடலாம், சரிங்களாயா? சீக்கிரம் முடிச்சிடலாம். இன்றைய நாளில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு கிறிஸ்துவின் சுவடிகளில் பயணித்த புனித சவேரியார். போர்ச்சுகீசிய நாட்டு அரசராக இருந்த 3ஆம் யோவான் இவர் கிழக்காசிய நாடுகளுக்கு இவரை பறைசாற்றுவதற்காக புனித சபரியார்ட்ட சொல்கிறாங்க, நீங்கள் கிழக்காசி நாடுக்கு போய் அங்கே மறைப்பணி ஆற்றுங்கன்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவர் போகிறாரு. இவரோடு இருந்த ஒரு நண்பர் என்ன சொல்கிறாரு, புனிதரே, சரி அந்த கிழக்காசி நாடுக்கு போகிறீங்க, நல்லா பறைசாற்ற போகிறீங்க, கிறிஸ்துவின் நற்செய்தி எல்லா பக்கமும் அறிவிக்க போகிறீங்க, உங்கள் அம்மாவை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம புனித பாதுகாவல புனித சவேரியார் என்ன சொல்கிறாரு, நான் விண்ணகத்தில் எங்கள் அம்மாவை பார்த்துக்குவேன், அங்கே வந்து சந்திச்சுக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அன்பிற்கினியவர்களே, நம் பாதுகாவலராக விளங்கக்கூடிய புனித பிரான்சிஸ் சவேரியார் கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை மட்டும் பின்பற்றக்கூடியவராக வாழ்ந்து வந்தார் என்பதில் நாம் அனைவருமே பெருமைக்குரியவர்களாக விளங்க வேண்டும். செல்வ செழிப்பான வளமையான குடும்பத்தில் பிறந்தார், நல்லா படிச்சிருக்காப்புல, மெய்யிலும் படிச்சிருக்காப்புல. அவருடைய நண்பராக இருந்தவர் யாரு? லோயாலா இன்னாசியார். அரையினுடைய நண்பராக இருந்தவர் லோயாலா இன்னாசியார். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் வாழ்வை இழப்பாரனில் அதற்கு கிடைக்கும் பயன் என்ன? இந்த வார்த்தை அடிக்கடி இவற்றை உள்ளுக்குள்ள குத்திக்கிட்டே இருக்குது. இந்த வார்த்தை உள்ளத்தில் தொட 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 இவர் என்ன பண்ணிட்டாரு, கிறிஸ்துவின் சுவடுகளை ஆழமாக பின்பற்றக்கூடிய ஒரு புனிதராக, மாபெரும் புனிதராக, இந்தியாவின் பாதுகாவலராக விளங்கக்கூடியவராக இருந்தார். நாம் அனைவருமே பெருமைக்குரியவர்களாக விளங்க வேண்டும். ஏனென்றால் இவ்வளவு பெரிய ஆலயம் திருத்தலமாக விளங்கப் போகிறது. இவ்வளவு பெரிய திருத்தலத்தை நீங்கள் ஒரு சிறிய ஒரு அடிச்சுவடலாக இருக்க போகின்றீர்கள். நம் பாதுகாவல ஒரு பெரிய அடிச்சுவடாக இருக்கின்றார். அவரது பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் அனைவருமே ஒரு சிறு விதையாக இருந்து அவருக்கு நாம் விருட்சமாக இருக்க போகின்றோம். கோவாவில் அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிறது, அப்படித்தானே? பார்வைக்காக அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. 10 ஆண்டுக்கு ஒரு முறை தான் அவரது உடல் வெளியில் கொண்டு வருவாங்க. அப்போ ஏறக்குறைய நிறைய இடங்களிலிருந்து பார்வைக்காக எப்படியாவது இப்படி சவரியாரை பார்க்க போகணும் அப்படிங்கிற ஒரு ஆவலோடு நிறைய பேர் போயிருக்காங்க. காரணம், அவரை பார்க்கின்ற பொழுது, அவரது அடிச்சுவடை பின்பற்றுகின்ற பொழுது, அவரது பாதையை பின்பற்றுகின்ற பொழுது என் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படாதா? நல்ல வாழ்க்கை ஏற்படாதா? என் குடும்பத்தில் அன்பு ஒற்றுமை ஏற்படாதா என்று பல பேர் ஏக்கத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். திருத்தூதர் பணி அதிகாரம் 10 இறைவார்த்தை 38 ஆண்டவர் இயேசு சென்ற இடமெல்லாம் நல்லதை மட்டும் செய்து கொண்டே சென்றார். புனித சவேரியாரும் கூட அவர் சென்ற இடமெல்லாம் நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடியவராக, கிறிஸ்துவின் பாதத்தில் அடிச்சுவடாக இருந்து அதை உலகெங்கும் பறைசாற்ற வேண்டும். அதுதான் மார்க்கில் நச்சு அதிகாரம் 16-15 இன்று வாசிக்கப்பட்ட நச்செய்தியில வாசிக்க கேட்டோம். அப்படிப்பட்ட புனித நமக்கு பாதுகாவலராக விளங்கக்கூடிய அனைவருமே பேறு பெற்றவர்களாக நாம் அனைவருமே விளங்குகின்றோம். அன்பிற்கினிய மக்களே,
ஒரு சுவடு என்பது ஏதோ ஒரு நாள் பின்பற்றுறேன், 2 நாள் பின்பற்றுறேன் அப்படியே போறது கிடையாது. மாறாக தனது வாழ்நாள் முழுவதுமே பயணிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். புனித பிரான்சிஸ் சவேரியார் சென்ற இடமெல்லாம் நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடியவராக இருந்தார். இவர் கிறிஸ்துவின் படிப்பினைகளை பின்பற்றி ஆன்மீகத்தில் மிகச் சிறந்தவராக சிறந்து விளங்கியவர். கோவாவுக்கு ஒரு முறை செல்லும்போது அங்குள்ள மக்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாங்க. ஆன்மீகம் தெரியல, மறைக்கல்வி தெரியல, தெரியாமல் இருந்த மக்களுக்கு இவர் சென்று அவர்களுக்கு மறைக்கல்வி ஊட்டினார். ஆன்மீகத்தில் இல்லாதவர்களை ஆன்மீகத்தில் உயர்த்தக்கூடியவராக விளங்கினார். மணி அடிச்சே அவர் தனது பணியை சீரும் சிறப்பாக செய்யக்கூடியவராக விளங்கினார். தெரியாத மக்களுக்கு, அறியாத மக்களுக்கு அவர்களது வாழ்வில் ஒளி கொடுக்கக்கூடியவராக நம் பாதுகாவலர் புனித சவேரியார் விளங்குகின்றார். அதாவது அவர்களுக்கும் ஒரு அடிச்சுவர்களை, ஆண்டவர் இயேசு அடிச்சுவர்களை பின்பற்றி வாழ வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு சென்றவர்தான் புனித பிரான்சிஸ் சவேரியார், இந்தியாவின் பாதுகாவலர். அன்பிற்கு நேரிய மக்களே, நாம் ஆண்டவர் இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கின்றோம். நம் பாதுகாவலுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம், சீடர்களாக, சீடத்திகளாக விளங்குகின்றோம். அப்படி இருக்கின்ற பொழுது எனது வாழ்வில் நான் தனிப்பட்ட முறையில் புனித சவேரியார் வழியாக என்ன நன்மைகளை பெற்றிருக்கின்றேன்? ஒவ்வொரு நாளுமே திருப்பலியில் பங்கேற்று அவரது ஆண்டவர் இயேசுவினுடைய திருவுடலை நம்பிக்கையோடு உட்கொள்கின்ற பொழுது எனது உள்ளம் உடல் முழுவதும் புனிதருக்கேற்ற வாழ்வாக இருக்கின்றதா, நம் ஆண்டவர் இயேசுக்குரிய வாழ்வாக இருக்கின்றதா என்பதை சற்று நாம் சிந்தித்தவர்களாக வாழ வேண்டும். பல நேரங்களில் நாம் புனிதர் சொன்ன விளிம்பியங்களின்படி நடப்பதே கிடையாது. அதனால் பலவிதமான பிரச்சனைகளோடு, பலவிதமான துன்பங்களோடு நாம் பயணிக்கின்ற பொழுது அந்த துன்பத்தை போக்க வழி இல்லையே, ஏக்கத்தோடு கனவுகளோடு வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். கண்டிப்பாக யாரெல்லாம் நம்பிக்கையோடு வேலைக்கு செல்கின்ற பொழுது அல்லது படிப்பிற்கு செல்கின்ற பொழுது, உங்கள் தொழிலுக்கு செய்கின்ற பொழுது நம் சவேரியார்ட்ட முன்னாடி வந்து, சவேரியாரே, புனித சவேரியாரே, நான் எனது வேலைக்காக நம்பிக்கையோடு புறப்படுறேன், உனது விளிம்புகளின்படி நான் வாழணும், அப்போ நான் செல்கின்ற இடம் பொழுது எனக்கு எந்த தீங்கும் ஏற்படக்கூடாது, நன்மைகளை மட்டுமே செய்யணும், என் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை பிறருக்கு பயன் தரக்கூடிய வார்த்தையாக, பிறருக்கு நலன் தரக்கூடிய வார்த்தையாக அமைய வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு ஒவ்வொரு நாளுமே பாதுகாப்பு முன்னாடி வணங்கிட்டு போகணும். சும்மா ஒரு நாள் திருவிழா அவனாளுக்கு மட்டும் வந்துட்டு ஒரு வாரம் கொண்டாடுறாங்க, திருவிழா கொண்டாடுறாங்க, முடிஞ்சு, சிறு சிறப்பமாக முடிஞ்சு, அதோட போவது கிடையாது. மாறாக நம் புனித விட்டு சென்ற படிப்பினைகளை, அவர் விட்டு சென்ற வாழ்க்கையை நான் எந்த அளவிற்கு கடைபிடித்து, ஒரு கொஞ்சமாவது கடைபிடித்து வாழ வேண்டும். கடுகு விதை அளவு, கடுகு விதை சின்னதாக இருந்தாலும் மரம் எவ்வளவு பெருசு, சின்னதாக இருக்கும். கடுகு விதை மரம் எப்படியா இருக்கும், எவ்வளோ பெருசாக இருக்கும். சரி, பூசை முடிஞ்சு உங்களுடைய பாசக்கார நண்பர்கள் அருள் சகோதரர்கிட்ட கேட்டுக்குங்க, டோமினிக் சேவியர்கிட்டையும் ஜார்ஜ் ஸ்டீவன்ட்டையும் கேட்டுக்கங்க, சரிங்களா? அப்போ நம்ம ஒரு கடுகு விதையாக இருக்கின்ற பொழுது, ஒரு சிறு விதையாக இருக்கின்ற பொழுது பெரிய மரமாக, விருட்சமாக மாறுகின்ற பொழுதுதான் பலன் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றோம். நம் பாதுகால வரக்கூடிய புனித பிரான்சிஸ் சவேரியாரும் கூட இவர் ஆண்டவர் இயேசுவினுடைய படிப்பினைகளை நல்ல முறையில் பின்பற்றி எப்படியாவது அறியாத மக்களுக்கு, தெரியாத மக்களுக்கு நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், உலகெங்கும் சென்று படைப்பிற்கு எல்லாம் நற்செய்தியை பறைசாற்றல் என்ற ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையை கேட்பவாறு தனது பணி சீரும் சிறப்பாக செய்யக்கூடியவராக மிகச்சிறந்து விளங்கியவர். அன்பிற்கு நேரிய மக்களே, இன்றைய நாளில் நவநாளில் இருக்கிறோம், திருவிழாவை கொண்டாடுறோம். அப்படி இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக ஏறக்குறைய 2, 4, 5, இது 5வது ஆள். அப்போ இன்னும் ஒரு 3 பேர் 4 பேர் வருவாங்க ஃபாதர்ஸ். அருள் பணியாளர் வருகின்ற பொழுது அவர்கள் வைத்த மறையுரைகளில் ஏதாவது ஒன்று, ஒரு சிறு வார்த்தையாவது உள்ளத்தில் தொடுகின்ற பொழுது அதன்படி நாம் நடக்கின்ற பொழுதுதான் நாம் அவருடைய சுவடுகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க முடியும். இல்லைன்னா சரி, ஒரு வாரம் 4 நாள் கொண்டாடுறாங்க, வந்தோமா, பூசைக்கு வந்தோமா, போனோமா, ஏனோ தானே வந்தோமா அப்படின்னு இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்த மாபெரும் ஒரு கொடை நம் புனித பாதுகாவலர் பிரான்சிஸ் சவேரியார்.
அப்படிப்பட்ட பாதுகாவலுடைய இல்லத்தில் இருக்கின்ற நாம் அனைவருமே கொடுத்து வைத்தவர்கள். இந்த பங்கில் பணியாற்றக்கூடிய அனைத்து அருள் பணியாளர்களுமே கொடுத்து வைத்தவர்களாக இருக்கின்றார்கள். அப்ப நீங்க அப்படி சுவடுகளாக விளங்க வேண்டும். சுவடுகளாக விளங்குகின்ற பொழுதுதான் நம்முடைய உள்ளம் ஆண்டவருக்கேற்ற உள்ளமாக இருக்கும், நம் புனிதருக்கேற்ற உள்ளமாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமுமில்லை. நாம் வாழ்வோம், மற்றவரையும் வாழ வைப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்த மிகப்பெரிய கொடியாக புனித சவேரியர் வழியாக நாம் பல நன்மைகளை கண்டிப்பாக பெற்றிருப்போம், இன்னும் பெறுவோம். அதற்கு தேவை ஆழ்ந்த நம்பிக்கை என்பது வேண்டும். ஏதோ சாதாரணமாக திருப்பலியில் பங்கேற்பது என்பது வேறு, ஆழ்ந்த நம்பிக்கையோடு ஆழ்ந்த விசுவாசத்தோடு பங்கேற்று அதன் வழியாக இறையருள் பெறுவது என்பது வேறு. நீங்கள் அனைவருமே நம்பிக்கையோடு இருக்கின்றீர்கள். கண்டிப்பாக புனித சவேரியாரினுடைய அடிச்சுவடியை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அப்படி பின்பற்றி உங்களது இல்லத்திலும் இகழத்திலும் மகிழ்ச்சி பொங்க தொடர்ந்து தெய்வீக திருப்பலியில் பங்கெடுப்போம். நம் புனிதர் வழியாக இறையருள் பெறுவோம். ஆமேன். எழுந்து நின்று நமது தேவைகளை ஆண்டவர் முன் நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம். அன்பு தந்தையே, எம் இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் அனைவரும் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ்ந்து உமது இறைப்பணியை சிறப்பாக ஆற்றிட உமது அருளை பொழிய வேண்டும் என்று புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் அரசரே, எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். எம் நாட்டு தலைவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் அனைவரும் சுயநலமின்றி மக்களின் வளர்ச்சிக்காக உழைக்கும் நல்ல தலைவர்களாக வாழ்ந்திட உமது அருளை பொழிய வேண்டுமென்று புனித சவேரியர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உங்களை ஆசிர்வதித்து மேன்மையாக உயர்த்துவேன் என்று எம் இறைவா இன்றைய 5ஆம் நாள் திருவிழா திருப்பலியை சிறப்பிக்கும் குடும்பங்கள் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் குடும்பங்களில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திடவும், நோய்கள் நீங்கி அனைவரும் நலமுடன் வாழ்ந்திடவும், செய்கிற தொழில் வளர்ச்சி கண்டிட உமது அருளை பொழிய வேண்டுமென்று புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, எம் பங்கு மக்கள் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்கள் அனைவரும் எம் புனிதரை போன்று கிறிஸ்துவின் சுவடுகளை பின்பற்றி வாழும் மக்களாக வாழ்ந்திட உமது அருளை பொழிய வேண்டுமென்று புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாதுகாப்பின் ஊற்றே எம் இறைவா, அனாதை பிள்ளைகள், விதவைகள், முதியோர்கள், நோயாளிகள் மற்றும் ஏழை எளிய மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் தனிமையில் உமது உடனிருப்பையும் அன்பையும் பொழிந்து இவர்கள் அனைவரும் என்றும் மகிழ்வோடு நல்ல சுகத்தோடும் வாழ்ந்திடவும் இவர்களின் தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றிட உமது அருளை பொழிய வேண்டுமென்று புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கும் ஆண்டவரை, பராமரிக்கும் ஆண்டவரை, ஏதோ இந்த மாலை வேளையிலே உன் பிள்ளைகள் நம்பிக்கையுடைய இழைப்பில் ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் நேரே கனிவாய் செவி சாய்ப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உன்னை
இறைவா உந்தன் காணிக்கையாகவே என்னை தருவந்தேன் இறைவா உந்தன் கலந்திடுவார் தன்னை தந்தவரே என்னை பலியில் கலந்திடுவார் என்னை தருவந்தேன் இறைவா உந்தன் காணிக்கையாகவே கோதுமையப்பம் விடுகையிலே உந்தன் பரியன்பு விளங்கிடுதே கோதுமையப்பம் விடுகையிலே உந்தன் பரியன்பு விளங்கிடுதே என்னை பிறருக்காய் இறைவா என்னை பிறருக்காய் இறைவா முழுமையாய் பகிர்ந்திட செய்திடுவார் என்னை தருவந்தேன் இறைவா உந்தன் காணிக்கையாகவே என்னை தருவந்தேன் இறைவா உந்தன் காணிக்கையாகவே சகோதரிகளே சகோதரர்களே இணைந்து கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனு கற்றதாபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் பூச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தம் நன்மைக்காகவும் புனித திரவியான நலனுக்காகவும் உமது கையிலே பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே புனித பிரான்சிஸ் சவேரியாவின் அவனாளில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகர்ந்து எம் சகோதர சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமா. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வியப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பால் உமது திரு அவையை என்றும் புதிய ஆற்றலுடன் பலன் தரும்படி உருவாக்கினீரே.
உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எந்நாளும் எங்கள் ஆவரம்பட்டி பங்கில் விளங்கும்படியாக அவரையே எங்களுக்கு பாதுகாவலராக அளித்தீரே. எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறைவாழ்வினுடைய புதிய ஊற்றி எழும்படியாக கீழை நாடுகளில் நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினீரே. அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பகர எங்களுக்கு எந்நாளும் துணிவை தருகின்றது. அவருடைய இடைவிடா இறை வேண்டல்களை நாங்கள் புரியும் போது எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்க செய்கின்றன. ஆகவே இறைவா, வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து இந்நாளிலும் உடைய அன்பு புனிதரை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்ற எமது ஆவரம்பட்டி இறை மக்களோடும் இந்நாளிலே இந்த நவநாளில் பங்கெடுக்க முடியாமல் உம்மையே நினைத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களோடும் ஒரே குடும்பமாக சேர்ந்து அக்களித்து ஆர்ப்பரித்து உம்மை போற்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கடந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறுகளுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பரவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின்
மறைபொருள் இயேசுவே ஆண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. இயேசுவே ஆண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் இந்நாளிலே இதோ சவேரியார் நாமத்திலே குழுமி இருக்கின்ற எமது ஆவரம்பெட்டி இறைமக்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். எத்தகைய வேண்டுதலோடு இந்நாளிலே இன்றைய திருப்பலியிலே பங்கெடுக்கின்றார்களோ அவற்றை எங்களுடைய அன்பு புனிதர் வழியாக அளித்து எந்நாளும் உமது குடும்பமாக இறை குடும்பமாக எங்களை வழிநடத்தியருளும். அன்பு தந்தையே, இன்றைய நாளே சிறப்பிக்கின்ற ஒவ்வொரு குடும்ப வகையாரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவர்களுடைய விவசாயம் செழித்தோங்கவும் மேலும் அவர்கள் உம்முடைய பிள்ளைகளாக வழி நடத்தவும் இவ்வேளையிலே உம்மை இறைஞ்சுகின்றோம். அன்பான ஆண்டவரே, இன்றைய நாளிலே திருப்பயணமாக வருகை தந்து சிறப்பிக்கிற குடும்பத்தாரை உம்முடைய பிரசன்னத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, திரு இருதய சபை அருள் சகோதரிகளையும் அவர்களுடைய விடுதி மாணவிகளையும் உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதித்து இன்னுமாய் இந்த சபை வளர்ச்சி அடையவும், இன்னுமாய் இந்த பிள்ளைகள் கல்வி அறிவிலும் ஞானத்திலும் வளரும்படியாக அருள் சகோதரிகள் செய்கிற பணியை இன்னுமாய் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நேரத்திலே ஜெபிக்கிறோம். மேலுமாய் வெள்ளம்பட்டியார் குடும்பத்தினரையும், அனுமந்தராயன் கோட்டை குடும்பத்தினரையும், மொச்சை வீடு குடும்பத்தினரையும், வெள்ளோட்டார் குடும்பத்தினரையும், அம்மாபட்டியார் குடும்பத்தினரையும், நத்தம் குடும்பத்தினரையும் உம்முடைய வல்லமையுள்ள ஆசீர்வாதத்திற்காக இந்த திருப்பீடத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கண்ணின் கருமணி போல இவர்களை கடந்த வருடம் முழுவதும் காத்து கொண்டதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆண்டிலும் கூட உம்முடைய வல்லமையுள்ள கரத்தினாலே ஆசீர்வதித்து கரம் பற்றி வழி நடத்துவீராக. செய்கிற தொழிலிலே இவர்கள் இன்னுமாய் முன்னேற்றம் காணச் செய்வீராக. தொடுகிற காரியங்களிலே வெற்றி பெற செய்வீராக. இந்த குடும்பங்களிலே திருமண வரனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நிரந்தர வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து அவர்களுடைய வருங்காலத்தை வளமையானதாய் நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே, இந்த குடும்பங்களிலே கடன் தொல்லையால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கடனிலிருந்து மீண்டு தங்களுடைய வாழ்வை இன்னுமாய் வளமாக்கி கொள்ள அருள் தருவீராக. மேலுமாய் ஆண்டவரே, இவர்கள் வளர்த்து வருகிற ஆடு மாடுகளை வளர்ச்சி அடைய செய்வீராக, விருத்தி அடைய செய்வீராக. மேலுமாய் விளைச்சலை பெருக செய்வீராக. இதன் மூலமாய் இவர்கள் வளமையான நிறைவான வாழ்வை இந்த மண்ணிலே காண செய்வீராக. உடல் நோயினால் துன்பப்படுகிற பிள்ளைகளை உம்முடைய வல்லமையுள்ள குணமளிக்கிற சக்தியினாலே நிரப்புவீராக. அவர்கள் எல்லாவித உடல் நோய்களிலிருந்தும் விடுதலை பெற்று உம்மை இன்னுமாய் மேன்மைப்படுத்தும் பிள்ளைகளாய் வாழ செய்வீராக. இவர்கள் எல்லோருடைய போக்கிலும் வரத்திலும்
இவர்களோடு இருந்து பாதுகாத்து வழி நடத்துவீராக. இவர்களுக்கு எதிராக வருகிற எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் இவர்களுக்கு விடுதலை தந்து பாதுகாத்து வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலேயே இவர்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உயிர்த்தெழும் என்ற நம்பிக்கையுடன் எங்கள் குடும்பங்களில் வாழ்ந்து மரித்த ஒவ்வொருவரின் ஆன்மாக்களையும், குறிப்பாக இந்த பங்கிலை பணியாற்றி இறந்த அருள் தந்தையர்களுடைய ஆன்மாக்களையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான எங்கள் அன்னை மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்களை எந்நாளும் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தக்கூடிய எங்களுடைய அன்பு புனிதர் புனித சக்திமிகு சவேரியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்தோர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை எந்நாளும் புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு ஈரை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீரும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தல் வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செமரியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செமரி. இவரே உலகினுள்ள பாவங்களை எல்லாம் போக்குபவர். நம் புனிதரின் அடிச்சோடில் பின்பற்றி வாழ வேண்டும் என்று நமக்கு அழைப்பு கொடுப்பவர். இச்சமீர் விழுந்திற்கு அழைக்கை பெற்றோர் நம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என ஆன்மா நலமுடையும். உயிரே எந்தன் உயிரே என்னில் ஒன்றாய் கலந்து விடு. உன்னால் வாழும் உயிரை இனிதாய் என்று ஆக்கிவிடு. உயிரே எந்தன் உயிரே என்னில் ஒன்றாய் கலந்து விடு. உன்னால் வாழும் உயிரை இனிதாய் என்று ஆக்கிவிடு. உணவாய் என்னில் நீ வருவேலை உலகில் இனிதாய் மாறிடும் நாளை. உயிரே எந்தன் உயிரே என்னில் ஒன்றாய் கலந்து விடு. உன்னால் வாழும் உயிரை இனிதாய் இன்று ஆக்கிவிடு. பாலைவன பயிராய் வாடி நின்ற வேலை பாய்ந்து வரும் வெள்ளமாய் நீயாகிறாய். காய்ந்து போன நிலையில் நான் நின்ற வேளை கனி கொடுக்கும் மரமாய் நீ மாறினாய். உயிரே உயிரே எனில் என்று தேய்ந்து போன நிலையில் நான் நின்ற வேலை தோள் கொடுக்கும் தோழனாய் நீ மாறினாய். சோர்ந்து போன நிலையில் நான் நின்ற வேளை தாங்கி வரும் கரமாய் நீ ஆகிறாய். உயிரே உயிரே எனில் என்று கலந்திடவா. உறவே உறவே எனில் என்று மகிழ்ந்திடவா. என் வாடிய நெஞ்சம் உந்தன் வரவால் இனிதாய் பூ பூக்கும். என் வாடிய நெஞ்சம்
இறை இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, 5ஆம் திருவிழாவை மிக சிறப்பாக இன்றைய நாளிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சக்திமிகு புனித சவேரியாருடைய ஆண்டு பெருவிழாவின் 5ஆம் நாள் கொண்டாட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற நம்முடைய அருள் தந்தையர்களை திருப்பலி முடிந்த பிறகு நாம் நன்றி கூறி பொன்னாடை போர்த்திருக்கிறோம். இந்த நாளிலே 5ஆம் நாள் திருவிழாவை பொறுப்பேற்று மிக சிறப்பாக திருப்பயணம் மேற்கொண்டு சவேரியார் நம்முடைய புனிதரை தாங்கி வந்து ஜெபித்த சிறப்பித்த குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய நன்றிகளை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அன்பானவர்களே, நாளைய தினம் 6ஆம் திருவிழாவை கொண்டாடுகிறோம். இந்த 6ஆம் திருவிழாவை பொறுப்பேற்று சிறப்பிக்கிற திருப்பயணமாக வந்து சிறப்பிக்கிற குடும்பங்கள் அருளானந்தர் நகர் இறை சமூகம், மணியார் குடும்பத்தினர், முத்துச்செட்டியார் குடும்பத்தினர், பதனிக்காரர் குடும்பத்தினர், கருங்குளத்தார் குடும்பத்தினர், ஊத்துப்பட்டியார் குடும்பத்தினர். இந்த குடும்பங்கள் எல்லாம் நாளை தினத்திலே உங்களுக்கென்று குறிக்கப்பட்ட எல்லா பொறுப்புகளையும் கடமை உணர்வோடு செய்து 6ஆம் திருவிழாவை சிறப்பிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். திருப்பலி முடிந்த பிறகு அருள் சகோதரிகளை சந்தித்து ஆலோசனைகளை பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை தினம் அருளானந்தர் நகர் இறை சமூகம், மணியார் குடும்பத்தினர், ஊமக்குட்டி குடும்பத்தினர், சங்காலப்பட்டியார் குடும்பத்தினர், முத்தாலவரத்தார் குடும்பத்தினர், மன்னிக்கவும், நன்றி கூறி மன்றாடுவோமா. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியா மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றியறியலனா நாங்கள் உட்கொண்டுள்ள திருவுணவின் ஆட்டனம் எங்கள் உள்ளத்தில் அன்பத்தை பற்றியறிய செய்தருளும். அதனால் எங்கள் அழைத்துக்கு ஏற்றவாறு என்றும் வாழ்ந்து உமது அறுவடை நன்கு ஓடிய புரிபவர்களுக்கு வாக்களித்த பரிசு இப்புனிதரோடு சேர்த்து நாங்களும் பெற்றுக்கொள்வோமா. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறையேசுவின் அன்பு பிள்ளைகளாகவும் நம் புனிதரின் அடிச்சுவடின் பாதத்தில் பின்பற்றுவர்களாகவும் வாழ்வோம். சென்று வாருங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு